ஹல்லேலூயா! விடிஞ்சிருச்சுங்க. மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் சேர்ந்து அவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்க வேண்டிய நாள். எஸ், ஈஸ்டர் கடந்து போச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமைகள் வந்தாச்சு. எவ்வளவு வேகமாக நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது கவனிங்க. 7 நாட்களுக்கு ஒரு முறை நம்முடைய தேவனுடைய சன்னதியிலே நாம் கூடி வருவது, ஒற்றுமையாக ஐக்கியத்தோடு நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை ஆராதிக்கிறதற்காக சபையாக கூடுவது என்பது மிக மிக அவசியம். ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்பு ஒரு சின்ன செய்தியை கேட்டுவிடலாம் ஜெபத்தோடு. பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, இன்று நம்முடைய ஆலயத்திற்கு வருகிற போது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சரிங்க, சர்ச்சுக்கு போறீங்களா? போறோங்க. ஏன் போக மாட்டோம்? சண்டே வந்துருச்சுன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போய், அது எதுக்காகங்க? நம்முடைய நல்ல நல்ல வஸ்திரங்களை காட்டுறதுக்கு, ஆபரணங்களை காட்டிக்கிறதுக்கு, எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு. நம்ம சொந்தக்காரங்களாம் வருவாங்க, எல்லாரையும் அங்கே சந்திக்க முடியும். அப்போ எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அதோட நல்ல விருந்தில் கலந்துக்கிறதுக்கு. இன்னைக்கு சில சர்ச்சஸ்ல நல்ல சாப்பாடு, நல்ல போஜனம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்க எதுக்காக போறீங்க? என்ன எண்ணத்தோட ஆலயத்துக்கு போறீங்க அப்படிங்கறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. எதற்காக ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம்? ஆர்ப்பாட்டங்களை செய்வதற்கா, ஆடம்பரமாய் நடந்து கொள்வதற்கா, அல்லது ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கிறதற்கா? சர்ச்சுக்கு எல்லாருக்கும் முன்னால நான் தான் போவேன் அப்படின்னு சொன்னாராம் ஒருத்தர். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, என் கையில தானே சர்ச்சுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஸோ கதவை திறக்க போறாரு, அவ்வளவுதான். உள்ள போறாரோ இல்லையோ தெரியாது. நாங்க பாடல்களை பாடணும்ல, சர்ச்சில் கொயர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க சிலர் இருக்கக்கூடும். இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கணும்ல, அதுக்காக நான் சர்ச்சுக்கு போறேன். நான் போகலன்னா அங்க பெரிய குழப்பம் உண்டாயிரும் அப்படின்னு போறவங்க சிலர் கூட இருக்கிறீங்களா? நான் போதிக்கிறதுக்காக தாங்க சர்ச்சுக்கு போறேன், நான் பாஸ்டர் இல்ல, வேற வழி இல்லைல்ல. இப்படி இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஆத்ம பாரத்தோடு ஆலயத்துக்கு போற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்நாட்களில் விசுவாசிகள் எதற்காக சர்ச்சுக்கு போறாங்க? புரியாமலேயே போறாங்க. எங்க போறதா இருந்தாலும் டைமுக்கு போயிடுவாங்க. ஆனா ஆலயம்னு வந்துட்டா அது ஏன் அவ்வளவு சோம்பேறித்தனமோ தெரியாது. அது நம்ம தேசத்துல முக்கியமா நாம டைம் எல்லாம் ஃபாலோ பண்றதே கிடையாது. அது தேவனுடைய விஷயத்துல ஃபாலோ பண்றது இல்ல. ட்ரெயினுக்கோ ஃபிளைட்டுக்கோ போகணும்னா டைமுக்கு போகலன்னா ஃபாலோ பண்ணலாம், அவ்வளவுதானே. இன்டர்வியூக்கு போகுதுன்னா முதல்ல போய் உட்காந்துருவோம். பரீட்சைக்கு போகணும்னா ஒரு நிமிஷம் லேட்டானா கூட உள்ள விட மாட்டாங்க இல்லையா? அப்ப ஏன் தேவனுடைய சன்னதிக்கு மாத்திரம் நம்ம அவ்வளவு அலட்சியமா வரோம்? தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற போது உன் நடத்தையை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆலயத்திற்கு செல்லுவது நாம் நம் தேவனை ஆராதிக்கிறதற்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கிறதற்கு, ஒருவனதோடு கூட ஒருவருக்கொருவர் ஜெபிப்பதற்கு. அதனால்தான் அந்த வேளை வருகிற போது சபையாய் கூடுவதை விடக்கூடாது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறதற்கும், நற்கிரியைகளை செய்வதற்கும், உற்சாகப்படுத்துவதற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் புகார் சொல்லுவதற்கோ, அதாவது சர்ச்சில் குத்திருச்சுன்னா ஒரு வார்த்தை அல்லது ஒரு விஷயம் ஊர்ல எல்லாருக்கும், சர்ச் மொத்தத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சிலர் இன்னைக்கு பயப்படுறாங்க. எவ்வளவு விசித்திரம் பாருங்களேன். தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று சாத்தானுடைய பிரதிநிதிகளாக அங்கு உட்காருவது, சாத்தானின் பட்சமாய் நடந்து கொள்வது என்பதால நாட்கள்ல சர்வ சாதாரணம் ஆயிடுச்சுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை கெடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை பரிசீலிச்சுக்கணும். பிறர் மீது குற்றம் சுமத்துவது அல்லது பிறரை கிரிட்டிசைஸ் பண்ணுவது, போதகர்களை விமர்சிப்பது, ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை விமர்சிப்பது, இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஒரு நாய்க்குட்டி தன் எஜமானனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற போது, அவருடைய சொத்தாக இருக்கிற போது, நாம போய் அந்த நாயை பார்த்து சீச்சி அப்படின்னு அவங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அது உங்களுக்கு முன்னால வரும்போது நீங்க சீச்சின்னு அருவருத்தீங்கன்னா அந்த நாயின் எஜமானர் வருத்தப்படுவார்ல? இன்னைக்கு நாயை நேசிக்கிற அளவுக்கு கூட மனிதர்களை நேசிக்கிறது இல்லைங்க சில பேரு. அதனால நாம என்ன செய்யறோம்? அந்த எஜமானனுக்கு வருத்தட்டு உண்டாக்க கூடாதுன்னு நம்ம எப்படியா இருந்தாலும் அதை தாங்கிக்கிறோம். நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த நாயை பார்த்தோன்னா நாமளும் அப்படியே பதிலுக்கு சிரிச்சுட்டு போவோம். அதே போல ஒரு தேவதாசனும் ஒரு நாய்க்குட்டியை போலத்தான். தேவனுடைய நாய்க்குட்டி, தேவனுடைய ஊழியக்காரர் அல்லவா? தேவன் பார்த்து கொள்ளுவார். நம்மளை விமர்சிக்கணுமா அப்படிங்கறத நாம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தீர்ப்பளிக்கும் போது 2 எத்தனையாக நியாய தீர்ப்பு வரும். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? 2 மடங்கா நியாய தீர்ப்பு இருக்கும். அப்படி தீர்ப்புக்கு நம்ம ஒப்படைக்கணும். முதல்ல உன்னுடைய நடத்தை நீ சரி செய்து கொள்ளணும். அவர் அப்படி இருக்கிறதுனால நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னும்
சொன்னா அது சரியில்லைங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ பக்தி ஒரு மாதிரி முத்தி போயிருக்குன்னு சொல்லணும். அதாவது முதிர்ந்த சில பக்திமான் இருக்கிறாங்க பைபிள்ல, அவங்கள பரிசேயர்னு சொல்லுவாங்க. அந்த பரிசேயர்களுக்கு நியாயப்பிரமாணம் ரொம்ப நல்லா தெரியும், எல்லா வசனங்களும் தெரியும், எல்லா விஷயங்களையும் தெரியும். ஏனென்றால் அவங்க வேலையே தேவாலயத்தில் தினந்தோறும் வாசிக்கணும் நியாயப்பிரமாணத்தை. அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்கள் தான். இன்னைக்கு கூட நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அவங்க இதைத்தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆனா அவங்க ஆச்சாரங்களை மட்டும் கடைபிடிக்கிறாங்க, அதன் உள்ளான அர்த்தங்களை உணர்ந்து கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு போன போதெல்லாம் அவர் அதிகமாக கண்டித்துணர்த்தியது, எச்சரித்தது யாரை என்றால் பாவிகளை இல்லைங்க. பாவிகளை அவர் சேர்த்து கொண்டார், பாவிகள் மீது அவர் இரக்கம் கொண்டார். ஆனால் வாக்கியத்தை அறிந்து, சத்தியத்தை அறிந்து, தேவனையும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அல்லவா? அவர்களை பார்த்து வேஷதாரிகளே, விரியன் பாம்பின் குட்டிகளே என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை நாம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் அங்கே ஆசாரியர்களையும் பரிசேயர்களையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிக்கலாம். 5வது வசனத்தில், தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். பி வெரி கேர்ஃபுல். நாம் பக்தியின் முறைமைகளை, பக்தியை மனிதர்களுக்காக கடைபிடிக்கிறோமா? மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்றுதான் அப்படிப்பட்டவர்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள். மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் பயங்கர பக்திமானாக காணப்படும் பொருட்டு அங்கிகளை தரித்துக் கொண்டு, பலவர்ண அங்கிகளை தரித்துக் கொண்டு, பல்வேறு காரியங்களை ஆச்சரித்து மிகவும் மேன்மையான நியாயப்பிரமாணத்தின் விஷயங்களை எல்லாம் போதித்தார்கள். விசித்திரம் என்னவென்றால் அவர்கள் சொல்வார்களே தவிர செய்ய மாட்டார்கள். 3வது வசனம் பாருங்க, நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். எனின் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் செய்யாதிருக்கிறார்கள். சொல்றதுல எக்ஸ்பர்ட், ஆனா பாருங்க செய்கையில நெல்லு. சொல்லுகிற விஷயத்துல டப்பாலாம் உடஞ்சு போற மாதிரி டாம் டூம்னு சொல்லுவாங்க, கத்துவாங்க, அடிச்சு சொல்லுவாங்க. கடைசியில் இது அவங்களுக்குன்னு வரும்போது அப்படியே கலண்டுருவாங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவ பக்தி இந்த அநேகருக்குள்ளே இருக்கின்றது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் பாடுறீங்க, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்க, என்னுடைய எல்லாமே அவருக்கு தான் சொல்றீங்க. அட்லீஸ்ட் உன்னுடைய பங்குக்கு காணிக்கை கொடுக்க வரும்போது மினிமம் உன் பர்ஸ்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப சின்ன காசு அதில் போட நீ முயற்சி பண்ணனா, உன்னுடைய பாடலுக்கும் நீ செய்கிற பணிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உமக்காகவே வாழ்வேன் என்பாய், ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன் மனம் போல போக்கில் வாழ ஆரம்பிச்சிடும். இப்படிதான் பரிசேயர்கள் செய்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் என்ற அநேகர் அன்றைய பரிசேயர்களைப் போலத்தான் இருக்கிறார்கள். அத சின்ன சின்ன விஷயங்கள்ல பயங்கரமா பேசுவாங்களே தவிர ஆக்சுவலா பெரிய விஷயம் வந்துட்டா அதை அப்படியே விட்டு நடுவிடுவாங்க. இன்னும் சிலர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறீங்க. அதாவது என்னன்னா, இதை பாருங்க, எங்களுக்கு ஸ்பெஷல் சேர்லாம் வேணும், உயர்ந்த ஸ்தானம் வேணும், முக்கியமான ஸ்தானம் எங்களுக்கு வேணும். ஏன்னா நாங்க விஐபிஸ். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற போது, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, நான் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது ரொம்ப பரிதாப நிலைமைங்க. அதுதான் பரிசேயருடைய பக்தி. கவனிங்க, நம்முடைய பிராகாரங்களில் வாசற்படியில் உட்கார்ந்தா கூட எனக்கு போதும் என்று சொன்னான் ராஜாவான பிறகும் கூட தாவீது. சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது எனக்கும் இங்க ஒரு சிங்காசனத்தை போடுங்கன்னு கேட்கலங்க. பிரகார வாசலினருக்கு எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும் என்று அவன் சொன்னான். நறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேவன் பார்க்கிறான். யார் என்னுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறானோ அவன் மேல் நான் நோக்கமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறான் ஆண்டவர். மனிதர்கள் எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர என் தேவன் என்னை கண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும், என்னை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களாக ஆலயத்திற்கு செல்கிறோமா? மனிதர்களுக்காக செல்கிறோமா, தேவனுக்காக செல்கிறோமா? நம்முடைய பக்தி ஆச்சாரங்கள் எல்லாம் மனிதர்களுக்காகவா அல்லது உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்காகவா என்பதை நாம் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அந்த பரிசேயர்களுடைய பக்தியை பாருங்க, தேவன் எப்படி அவர்களை சொல்றாருன்னு. அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு
அதை பெருசா செஞ்ச மாதிரி சொல்லிக்குவாங்களாம். அவர்கள் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்துவார்களாம். சின்ன சின்ன விஷயங்கள், எங்க வெந்தயம்னா அது எவ்வளவு பெருசு இருக்குங்க, சீரகம்னா அது எவ்வளவு பெருசுங்க இருக்கும். அவைகளின் விஷயத்துல தசமபாகம் செலுத்துவார்களே தவிர ஒரிஜினலான விஷயங்கள்ல, அதாவது விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் பரிசுத்தையும் விட்டு விலகி விடுகிறார்கள். நம்முடைய காணிக்கைகளை அல்ல தேவன் பார்ப்பது, அந்த காணிக்கைகளை எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் கொடுக்கிறோம், நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் உண்மையாய் அர்ப்பணிக்கிறோமா என்பதை ஆண்டவர் கவனிக்கிறார். இன்றைய இந்த ஆச்சார பக்தி எப்படி இருக்குன்னா, வெளிப்பார்வைக்கு பயங்கரமான பக்தி மாதிரி இருக்கும். இந்த பக்தி மார்க்கத்தில் நடத்துறவங்கள மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள துவேஷம், பொறாமை, கோபம், பகை, அகங்காரத்துக்கு இடம் கொடுப்பாங்க. அகங்காரம் உள்ளவர்கள் தேவனுக்கு முன்பாக இருக்க முடியாது. தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற போது தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கான பெருமையை அங்க தேடாதீங்க. உங்க கூட யாரும் பேசலனோ, அல்லது உங்களை யாரும் அதை விஷ் பண்ணலனோ, பாஸ்டர் உங்களை ஸ்பெஷலா கண்டுக்கலனோ, அல்லது உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு இடம் கொடுக்கலனோ, நீயும் இஷ்டம் போல நடந்துகிட்டு சர்ச்சுக்கு போய் எனக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி தர முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் எல்லாம் ரொம்ப இடுக்குன்னா தான் இருக்கும். சர்ச்சில் உட்கார்றதுக்கு இடமே கிடைக்காதுங்க, சேரே இருக்காது. டைமுக்கு வராம எனக்கு சரியா இடம் கொடுக்கல, நாங்க விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு மிரட்டுறவங்களை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்குதுங்க. தேவனுடைய சன்னதிக்கு போகும்போது அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோமா? அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே வாழ்கிறோமா? அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமா? இதுதான் நம் முக்கியமான எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர பெருமைக்காக ஆலயத்துக்கு வரதுல என்னங்க பிரயோஜனம் இருக்கு? உங்க உத்தியோகத்துல நீங்க பெருமை பாராட்டுங்க, உங்க வீட்டுல உங்களுக்கு பெருமையான இடம் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற போதும் நடத்தையை ஜாக்கிரதையா காத்துக்கணும். நீ தேவனுடைய பார்வையில நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறாய் என்கிற விஷயத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி உருவாயிட்டு வருதுன்னா, நாங்க போகலன்னா எங்க ஆலயத்துல ஒண்ணுமே நடக்காதுங்க, அதனால போறோம் என்கிற எண்ணத்தோடு கூட என்று ஆலயத்திற்கு போகிறவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நம்முடைய சபைகளை நிர்வகிக்கிற போது நம்முடைய சபைக்கு வருகின்ற சிலர் ஆசையோடு, ஆவிக்குரிய பசி தாகத்தோடு கூட சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து நடுராத்திரியில கூட வந்து தேவனுடைய சன்னதியில் உட்காருவதற்கு ஆசையோடு கூட அவர்கள் ஆட்டோவில் அல்லது பஸ்ஸில் ஏறின்னு எவ்வளவோ விதத்துல பிரயாசப்பட்டு மீட்டிங்க்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க அவ்வளவு ஆவலோடு இருக்கும்போது, கவனிங்க, அந்த ஊருக்குள்ளேயே குடியிருக்கிற மனிதர்கள் நாங்க மீட்டிங்க்கு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றெல்லாம் கேட்கிற நிலைமையில் இருக்கிறார்கள். சாப்பாடு அங்க எனக்கு இருக்கா என்று என்கொயரி பண்ணுகிற சூழ்நிலையில இருக்கிறதை பார்க்கிற போது கட்டாயமாக இந்நாளைய கிறிஸ்தவம் என்பது பயங்கர கரை படிந்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அதாவது கவனிங்க, தேவனுக்கு நான் என்ன கொடுக்கிறேன், அதோடு எல்லாவற்றையும் தேவன் தான் எனக்கு தருகிறார் என்று நம்ப வேண்டும். நான் எப்படி தேவனுக்கு உதவ முடியும்? தேவன் தான் என்னை பிழைக்க வைக்கிறார். சுவிசேஷம் நான் அறிவிப்பதால் அதுல எனக்கு பெருமை. சுவிசேஷத்தை அறிவியாவிட்டால் எனக்கு ஐயோ என்றான் அன்று பவுல். இலவசமாக சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் என்னுடைய சம்பளம் என்றான். ஊழியம் பண்ணா எனக்கு என்ன கொடுப்பீங்க, மீட்டிங்க்கு வந்தா என்ன கொடுப்பீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க என்ற ஆசையோடு கூட அன்றைய பரிசேயர்களைப் போல இந்த அநேக ஊழியக்காரர்கள் கூட இருப்பது மிகவும் கவலை ஏற்படுத்துகிற விஷயமாக இருக்கிறது. பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் இன்னொரு சொல்றார். லூக்கா 16வது அதிகாரம் 14வது வசனத்திலே, லூக்கா 16:14, பொருளாசைக்காரராகிய பரிசேயர். யாருங்களாங்க இவங்க? லவர்ஸ் ஆஃப் மணி, பணத்தை நேசிக்கிறவர்கள். பணத்தை நேசிக்கிறவர்களால் ஆண்டவரை நேசிக்கவே முடியாது. இந்த வார்த்தையை சொன்னபோது அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அதாவது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. பணத்தை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்க முடியாது, தேவனை நேசிக்கிறவனால் பணத்தை நேசிக்க முடியாது. பொருளாசை கொண்டிருக்கிறவர்கள் மனுஷர் முன்பாக நீதிமான்களாய் காட்டுகிறவர்கள். பாப்பா, தேவனோ உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷர்களுக்கு முன்பாக நீதிமான்களை போல ரொம்ப நல்லவங்கள் மாதிரி, மனிதர்களுக்கு முன்னால நாம தியாகம் பண்றவங்கள அழைக்கப்படும் நினைக்கிறோம். அதாவது செய்யற ஊழியத்தை கூட பெருசா பேசிக்கிறது, இத்தினூண்டு செஞ்சுட்டு இவ்வளவா சொல்லிக்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. எவ்வளவு செய்தோமோ அதை மாத்திரம் சொல்லி அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்கும் என்றால் அதை அறிவிப்பது நல்லது. அது ஒரு சாட்சியை போல் அமைந்திருக்கும். எனவே
உள்ளதை காட்டிலும் அதிகமாக சொல்லிக் கொள்வது அல்லது செய்யாதவைகளை செய்தது போல காட்டிக்கொள்வது, மனிதர்களுக்காக செய்துவிட்டு தேவனுக்காக செய்தோம் என்று நினைப்பது என்பது படு பயங்கரமான பக்திங்க. அது நம்முடைய ஆண்டவராக இயேசு காட்டினதோ சொல்லிக் கொடுத்ததோ அல்ல. நீங்கள் போஜனம் கொடுக்கும்போது திரும்ப உங்களுக்கு தர முடியாதவங்களுக்கு முதல்ல கொடுங்க. நீங்கள் பிரதிபலனை எதிர்பாராமல் நன்மை செய்யுங்கள். உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் நன்மையே செய்யுங்கள். மனிதர்கள் பார்ப்பது போல அல்லாமல் நம்மை அந்தரங்கத்திலே காண்கிற ஆண்டவருக்கு தெரிகிறது போல. உங்கள் வலக்கையால் கொடுப்பது இடக்கை அறியாதபடி கொடுங்கள். ரொம்ப தம்பட்ட அடிச்சுக்காதீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்காதீங்க. அது எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தோம்ல. இந்நாட்களில் இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பரிப்புகள்லாம் அதிகமாயிடுச்சு இல்லையா? அது இந்த உலகத்துக்கு ஒருவேளை ஒத்துப்போறதா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு காலம் சரியில்லை. தேவன் செய்த நன்மைகளை மறைக்காமல் அவர் செய்த ஆச்சரிய காரியங்களை குறித்து நாம் அறிவிப்பது அவசியங்க. நீ போடுற ஒரு போஸ்டால, நீ செய்த ஏதோ தான தர்மத்தினால, அல்லது நீ செய்த ஏதோ நன்மையினால, அல்லது உன்னுடைய ஊழியத்தினால தேவனுடைய நாமத்திற்கு மகிமை வந்திருக்கிறது என்றால், அதாவது தேவநாமம் மகிமைப்படும்படியாக அதை அநேகருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதை வெளிப்படுத்துங்கள். ஆனால் உன்னையே நீ உயர்த்திக் கொள்ளுவதற்கோ உன்னுடைய பெருமையை பீத்திக் கொள்ளுவதற்கோ நீ எதையாவது செய்தால் அன்றைய பரிசேயர்களுக்கும் உனக்கும் வித்தியாசமே கிடையாது. தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற போது அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொன்ன யோவானைப் போல அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரவான் அல்ல என்று தாழ்த்தி கொண்டு நடந்து கொண்ட யோவான் ஸ்நானகனைப் போல நாமும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களை தாழ்த்துகிறவர்களை தேவன் உயர்த்துவார் என்பதனாலே நம்மை நாமே தாழ்த்தி தேவனால் உயர்த்தப்படுவோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, ஆலோசனை இல்லாதபடி எங்கள் பிரார்த்தனை இல்லாமல் வீணான வார்த்தைகளை சொல்லி ஒரு நீண்ட ஜெபத்தை செய்து என்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யாமல், பக்தி என்னும் வேஷத்தினாலே மனிதர்களுக்கு முன்பாக காணப்பட்டு அவர்களை ஏமாற்ற வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யாமல், எங்கள் வாழ்க்கையில ஆச்சாரமான பக்திக்கு நாங்கள் இடம் கொடாதபடி நறுங்குண்ட இருதயத்தோடு உம்மை எதிர்கொள்வதற்கு, உம்முடைய பார்வையில் குற்றமில்லாதவர்களாய் வாழ்வதற்கும், சுத்த இருதயமுள்ளவர்களாய் வாழ்வதற்கும், உடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படுவதற்கும், உடைய வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்கிறதற்கு, அந்தரங்கத்திலே கேட்கிறேன் ஆண்டவரிடத்திலே என்னுடைய விண்ணப்பங்களை ஜெபத்தை நான் ஏறெடுத்து நீர் அருளுகிற பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்கும், ஆழமான உண்மையான ஸ்திரமான கிறிஸ்தவ பக்தியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள், அவரை துதித்து பாடுங்கள், நொறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய சமூகத்திலே சந்தோஷமாயிருங்கள். அதேபோல் உங்கள் ஜெபத் தேவைகள் பாரங்கள் இருந்தால் திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்கள் ஜெபத் தேவைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதோடு டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை லைவ் சேட்டில் டைப் செய்து விடுங்கள். லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே அநேக இடங்களில் கெட் டுகெதர் மீட்டிங்ஸ் ஏற்பாடு செய்ய முயற்சிக்கிறோம். அந்த மீட்டிங்ஸாக உங்கள் தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். மட்டுமல்லாது நம்முடைய டிவி ஊழியங்கள் மற்றும் சோசியல் மீடியா மூலமாக தினந்தோறும் எத்தனையோ விதத்திலே செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியங்களை குறித்து பிறரிடமும் சொல்லுங்கள். அவர்களும் இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.